நீங்க சொல்ற பேசல, ஏற்கனவே சொன்னதான் சொல்றேன். அப்போ அவங்க சொல்லக்கூடிய இதுக்கு நம்ம எப்படி நம்ம நியாயப்படுத்த போறோம்? இல்ல நீங்க கொடுத்த ஃபண்ட் கரெக்டா யூஸ் பண்ணிட்டோம், அதுக்கு உண்டான ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே மாதிரி ரீடிங் பிட்வீன் தி லைன்ஸ், அதாவது நம்மளுடைய முன்னாள் தலைமைச் செயலாளர்கள் வந்து கொடுத்த அந்த கடிதத்தை நீங்க படிச்சா ஒரு மாதிரி பொருள் கொள்ளலாம், நான் படிச்சா நான் பொருள் கொள்ளலாம். சோ ஆங்கிலத்தில் உள்ள பியூட்டியா தான். இப்போ நீங்க வந்து அந்த வார்த்தைகளை வந்து வார்த்தைகள் அப்படியே தானே இருக்கு. நாங்க ஒரு குழு போறோம், சரண் சொன்ன மாதிரி we are keen to implement this scheme after fixing the committee அப்படி சொல்லச்சல. அப்ப கமிட்டி கேட்பாங்க இல்லையா, கமிட்டியோட ரிப்போர்ட் என்ன, அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன மத்திய அரசு கடிதம் கொடுத்தீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏகே ராஜனோட கமிட்டியோட அறிக்கை பொதுவெளியில இருக்கு. இல்ல அத தர்மேந்திர பிரதான் ஒத்துக்கிட்டு தானே கடிதம் அனுப்புறாரு. முதல்வருக்கு அனுப்பும் போதே நீங்க அதை வந்து ஏற்றுக்கொள்ளலன்றத குறிப்பிட்டு தானே அனுப்புறாரு. அதுதானே திரு அருணன் நம்மளுடைய முன்னாள் தலைமைச் செயலாளர் அனுப்பின கடிதம் பொதுவெளியில இருக்குது. இப்போ ரெண்டாவது அவங்க குழு அமைச்சிருப்பாங்க இல்லையா, குழு அமைச்சு எங்க குழு இந்த குழுவின் அடிப்படையில் பரிந்துரையின் அடிப்படையில் நாங்க வேண்டாம் நிராகரிக்கணும் ஒரு கடிதம் அனுப்பியிருப்பாங்க இல்லையா, அது பொதுவெளியில் நம்மளுக்கு இல்ல. இல்ல எம்ஓஐ சார் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு பேசுங்க சார். எம்ஓயு இது பண்றாங்க, குடுக்குறாங்க. அந்த எம்ஓயு அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில மாடிஃபை பண்ணி திருப்பி அனுப்புறோம். எங்க எம்ஓயு இல்ல, நீங்க மாடிஃபை பண்ணி அனுப்புறீங்களே அப்படின்னு சொல்லி தான் தர்மேந்திர பிரதான் கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தை முதல்வர் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டு இருக்காரு. தெளிவா சொல்றாரு. அதுலதான் குறிப்பிட்டிருக்காங்க. அதுலதான் சொல்றாங்க NEP இருக்கு. NEP நாங்க தான் ஏத்துக்க மாட்டோமே, அது குப்பையில தூக்கி போட வேண்டிய விஷயம். அதே எப்படி அடிப்படையான ஒரு கேள்வி. 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய தமிழக அரசு வந்து மாநில கல்விக் கொள்கைக்காக ஒரு குழு அமைச்சு வச்சிருந்தாங்க. இப்போ அப்ப அந்த குழுவை வந்து இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குது? இப்போ தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம் அப்படின்னா இப்ப தமிழக மாணவர்கள் எந்த கல்விக் கொள்கையில படிக்க போறாங்க? இப்ப இருக்கிற எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்துல தான். இதுவரைக்கும் அந்த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் இருக்கு. அப்ப வாட் இஸ் புதிதாக ஒரு மாநில கல்விக் கொள்கை அந்த need for making this state education policy? இல்ல அந்த பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை அடுத்த கல்வியாண்டுல அவங்க அமல்படுத்தலாம். அது குறித்து இன்னும் இறுதி முடிவை அவங்க அறிவிக்கல. இல்ல அதான் இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வரக்கூடிய மே மாசம் 4ஆம் தேதி நீட் எக்ஸாமே வரப்போகுது. இப்போ நம்ம வந்து ஃபார் தி 4-5 இயர்ஸா வந்து சார் நீட் வேற பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்துல இல்ல. இப்போ நம்ம வந்து ஒரு கமிட்டி போட்டு நம்ம நீட் விலக்கு பெற்று தருவோம் சொன்னா அப்ப மாணவர்கள் குழப்பத்துல இருந்தாங்க. ஆனா இப்போ நீட் எக்ஸாம் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ தேசிய கல்விக் கொள்கை நாங்க பின்பற்ற மாட்டோம், மாநில கல்வியில் வரப்போகுது சொல்லியாச்சு. அப்போ பேரண்ட்ஸ் பெற்றோர் இருப்பாங்க இல்லையா, அப்ப நம்ம குழந்தை எந்த கல்விக்குள்ள படிக்க போகுது? தேசிய கல்விக் கொள்கையில படிக்குமா? சிபிஎஸ்இல படிக்கிறவங்க அந்த பாடத்திட்டத்துல இங்க சமச்சீர் கல்வி. அதுதான் சொல்றேன். இப்ப சிபிஎஸ்இ நம்பர் ஆஃப் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் ஆர் இன்கிரீசிங் எவ்ரி இயர். அப்போ அங்க வந்து 3 மணிக்குள் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது. அப்போ நம்ம மாநில அரசு இன்டைரக்டா சிபிஎஸ்இ கல்வி ஊக்குவிக்குதான் கேள்வி வருமா இல்லையா?